நான் அப்பயே சொன்னேன்ல, அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி அதை பற்றி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்பட வேணாம். நான் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அதை மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இல்லையே, நீங்கள் இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் அரசியலில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன். கமல் சார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்கிட்ட தான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆரம்பித்து பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்கிட்டருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள், அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன். பட் என்னென்னா, எனக்கு அரசியலில் இருக்கிறனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான். அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இவர் கேட்டார், இவர் என்ன ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு. ரொம்ப நாளாக வெளியே வரல, ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்குது. நான் படம் நடித்த படங்கள் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே. நான் அதனால் வந்து சினிமா முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். அப்படிலாம் இல்லை. பிஜேபி கட்சிங்கிறது எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்குது, நல்ல கட்சி தான். நான் வந்து எந்த தவறும் சொல்லலை, எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். அது காலம் பதில் சொல்லலாம், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், சினிமா ஆக்டராக இருக்கேன், அவ்வளோதான். யார் அண்ணனா? நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டாக கட்சி அமைச்சவர் வந்து விஜய் சார் தான். ஏன்னா பர்சனலாகவும் அவர் தெரியும் நம்மளுக்கு. பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு 10-12 வருஷமாக அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்றைக்கி கொடியை அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வரல. அவர் ஒரு 10 இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். ஏன்னா இன்றைக்கி 250 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர்றாருங்கிறம்போது, இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃப்ராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏங்க, அதாவது இங்கே பாருங்க, தூங்கு மூஞ்சி பூவாக இருக்கட்டும், எந்த பூவாக இருக்கட்டும், அதுவும் ஒரு பூ தானே. ஆமாம், அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்குது. அவர் சொன்ன விஷயங்களே, அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்குமே இது வந்து காமன், எல்லாமே காமன் தானே இந்திய ப்ராஜெக்ட். ஏன்னா நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமாவில் நான் நடிக்கிறேன், ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன், அதில் நான் பண்ண வேண்டியது படம். இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலைங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன். அவரோட நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பற்றி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியலில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, ஒரு தரப்பு மாற்றக்கூடாதுங்க. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறனால உங்களோட கருத்து? அவர் தான் இப்போ கட்சியில் இல்லைன்ட்டாரு. இல்லை, அதாவது காலம்தான் முடிவு பண்ணணும். நான் வந்து இப்போ கட்சியில் இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக நான் இருக்கேன். என்னோட சர்வேயில் வந்து நடிகன், அந்த நடிகளுக்கு வந்து இன்றைக்கி பூஜை போடுறாங்க, என்னை வச்சு ஒரு 4 படம் எடுப்பாங்க, நான் எனக்கு அதில் சம்பளம் வரும், நான் ஒரு சர்வேல் ஆவேன். அந்த சர்வேலுக்கு இன்றைக்கி எனக்கு சினிமா தேவை. அரசியல் போயிட்டால் நீங்கள் சோறு போடுங்கன்னா சொல்லுங்கள், நான் அரசியல் போகிறேன். ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னீங்க
என்ன வந்து ரொம்ப தப்பாக எழுதுறாங்க, ரொம்ப விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கவலைப்படுறேன். இப்போ வந்து அது மாதிரி நடக்குதா? ஏன்னா இப்போ அது மனநிலை மாறிட்டீங்களா? ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நான் சொல்கிற விஷயம். அதனால் காமனாக இருக்கும். அதனால் என்னை இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்போ தான் சின்ன குழந்தைகள் எல்லாமே, ஓகேங்களா? அப்போது அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன். ஏன்னா ஃபேமிலியில் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிறம்போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்து நான் ஒரு நடிகனாக எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸ்ஸுக்குமே தெரியும். என்னோடய நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ்ஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள், சில படங்கள் என்னோடய கேரக்டரை பாராட்டியிருக்காங்க, இது பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவில் இருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து 1ஆம் தேதிக்கு மேலே ஸ்ட்ரைக் பண்ணணும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பூஜை பண்ணுறீங்க. இல்லை, அதுதான் நான் பூஜை இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் வச்சுப்போன்னு தான் சொன்னேன். நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன்ல, எனக்கு தெரியும். தினேஷ் ஃபோன் பண்ணார், பூஜைக்கு கார்டு வந்தோடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஆரம்பித்தாச்சு, உங்கள் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம்னு சொல்லியாச்சு. விஷால் சார் சொன்னார் என்னன்னா இந்த எலெக்ஷன் இருக்கும் சரி, ஸ்ட்ரைக்கு தேவையே கிடையாது, படம் எடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஆதங்கத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாம் பேசி விட்டாக்குறாங்க, இது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு காலையில் தான் சொல்லியிருக்காரு. அது உங்களோட கருத்து? அவர் நடிகர் சங்கத்தில்னு சொல்லியிருப்பார். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்ல எவ்வளோ, நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன். பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும். கியூப் பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இருக்குது, ஆர்டிஸ்ட்டு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அதாவது வரிசையாக படமாக எடுத்து, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, ஓகேங்களா? இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸு ஒரு 150 கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு. சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லோரும் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல். படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது, இது ஒரு கண்ட்ரோல். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான், ஓகேங்களா? ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி, ஓகேங்களா? அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், இந்த படத்துக்கு ஓடிடி, சேட்டலைட்டு, டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும். இப்போ ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ பிஸ்னஸாக அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு போடுவாங்க. 4 நடிகர்கள் இந்த ஸ்ட்ரைக்கை காட்டுறாங்க. தனுஷ், சிம்பு, யோகி பாபு, கமலஹாசன் உட்பட இவங்க 4 பேர் தான் தமிழ் சினிமாவை இவங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன் அவங்க 4 பேர் இல்லை இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும் யார் சொன்னால் உங்களுக்கு? அவங்க சொன்னது தனுஷ் தான் சொன்னாங்க. இல்லைங்க, அது வந்து அதான் சொல்கிறேன்ல, சில இது இன்றைக்கி நடந்த விஷயம் கிடையாதுல்ல. பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. சில விஷயங்கள் கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில. இப்போ நான் போஸ்ட்டில் இல்லாதனால எனக்கு தெரியல. இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது சினிமாக்காரவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதானே? இன்றைக்கி இப்படி பேசுவோம், ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர நிரந்தர நண்பர்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு நான் என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க டெய்லி, ஓகேங்களா? எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம். காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிடுவோம். இதில் யாருமே அப்படி கிடையாது. கோட் படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஒரு கட்சி ஆரம்பித்து மாநாடு அறிவிக்க போகிறாங்க. ஒருவேளை கோட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திமுகவுடைய டைட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா தலைவா படத்துக்கு அதிமுக வந்து பேனர் அவங்க ஏன் கொடுக்க போகிறாங்க? எனக்கு தெரிஞ்ச உதயன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் ஒரு நல்ல டைப்பு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில் இருக்கிற ஒரு உதய் சார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் அப்பயே சொன்னேன்ல, அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி அதை பற்றி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்பட வேணாம். நான் ஒரு நடிகன், அதை மட்டும் கேள்வி கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.